இறக்கப்படுறேன் இந்த பத்தியா இங்க வந்து ட்ரில் போட்டு போறேன் பாரு. மருதமணி வாயில போடு வாயில போடு வாயில போடு. நீ ஆடும்போது நான் கெடுத்துல வரல. ஆமா சரியா. நான் ஆடும்போது நீ கெடுத்துல வரக்கூடாது. அப்படி ஒவ்வொருத்தரா பண்ணணும். உனக்கு எனக்கு நீ பங்கு. ஓகே ஓகே. கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க வேண்டாம். பதினஞ்சு 20 3 10 ரூபா 4 10 ரூபா. என்னடா ஏலம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? இது கேவலப்பட்டவை வேணாம். ஏன் ஆண் வர்க்கம் என்ன வர்க்கம்? ஏன் ஆண் வர்க்கம்? ஆண் வர்க்கம் பீத்தினி வர்க்கம். ஏண்டி கோத்தா குடலு அட போடா கோத்தா இது அடி கண்டால அட போடா மானங்கட்ட பையல. ஏன் ஆம்பளை பீ வர்க்கம்? அப்புறம் நீ எதுக்கு பொம்பளை மேல கட்டி பேசுற? இடம் கொடுத்து பாரு உன் தார்ச்சாலைய ரெண்டாக்கல. ஆம்பளை இடம் கொடு பாப்போம். உன் வேகத்தர அந்து போக முடியும். உன் குருத்தட அறுத்து போடுவேன் நானு. டீ வாயும் கொடுத்து உன்னை எப்படி மோப்பம் பிடிக்க வந்திருக்காப்ல அவரு. மாடு சுத்து மாடு ஒரு அண்டா முக்போ. பேசு. என்னத்த பேச? நீ என்ன பேசுவ? என்கிட்ட பேசுன ஒரு 15 ஒம்பளை துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல லேய வித்துறான். என்கிட்ட பேசுன 25 ஆம்பளை இடுக்கு புடுக்கு தெரியாம கிடக்குறாங்க. அப்ப நீ தான் புறத்தை கடிச்சு வச்சியா? அப்ப நீ புடிச்சிட்டு புடுங்குவியா? நோ செக்ஸ் வேர்ட். அறுத்து கும்பிடுவ. தமிழ் செக்ஸ் வீடியோ. ராதா எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேசுன. நீ கூட 2 வீடியோ. டேய் அதையே பாப்பியா? கிராமத்து செக்ஸ். இப்படி விதவிதமா இருக்கா? எல்லாம் அவன் பாக்குறது என் தம்பி தான். ஏன் பாக்குறான்? ஏன் பாக்குறீங்க? ஒன்னே மாதிரி ஆளுலாம் அவன் ட்ரில் போடுவான். போட்டுக்கிட்டு அவளதான் தண்ணி ஊத்தி விட்டு போயிட்டு. அவளதான் மூச்சு திணறி படுக்க வேண்டியதா. ஏன் ஆண்பலை சாதித்துக்கு பிறந்தவன் தமிழை சாதிச்சு கிழிச்சிங்க ஆம்பளை. விதமான காலை வாடி வாசல் வரும்போது அதை தும்மல்ல மட்டும் தவி எத்தனை மீட்டர் போறேன் அவன் தான் தமிழை. நீ நல்ல ஓம்பளை நைட்டியை போட்டு மாட்டுக்கு முன்னாடி போய் நில்லு. நீ நல்லா தும்முல பிடிச்சி அமுக்கு பாப்போம். சாரி இது மடு சர்ச்சி மாடுனோ நாட்டு மாடு கரு பொரு அத காளி முண்டையை போட்டு வச்சு நீ கொல்ல பாக்குறீங்க. லூசு முண்டையை போட்டு வச்சு என்ன கிறுக்கு முண்டையை ஆக்குறீங்க? போறாங்கட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. நான் உனக்கு எறும்பு கடிச்சது மாதிரி தான் தெரியுதுல. என்ன இதுக்கு வந்த? நான் ஒரு ஆள் தான். போறானே முன்ன பையல. நான் ஒரு ஆள் தான். என் பேக்ரவுண்ட பாக்குறியா? ஏன் பேக்ரவுண்ட பாக்குறியா? மறுபடியும் பேக்ரவுண்ட காமி. ஏன் பேக்ரவுண்ட பாக்குறியா? கமான் கமான் வாங்க வாங்க கட்லா மீன் ஏலம் பாக்கு. சட்டி போடாம எவ்வளவு நேரம் ஆகுது? எப்பட நான் சட்டி போடாதீங்க. அதனால தான் திருக்கு திருக்கு மிதக்குது. நல்லா புடிச்சு கையை வச்சு பாரு. அக்கா அக்கான்னு போட்டுக்கிட்டு அக்கா போ. அக்கா ஆமா அக்காங்க எல்லாம் செஞ்சு விட்டு அக்கானோ. அப்பத்தை திங்கும் போது உளுந்த வடை வாட வரப்பாவும். அந்த அப்பத்தை திங்க ஆசைப்படுற. நீ அக்கா வரதா ஏக்கா கொஞ்சம் கொஞ்சம் கசட நீக்கிற. கரும முடிச்சவனே. இவனுக்கு வந்தல இருந்து இந்த பின்னாடி ஏதாவது தேய்ச்சி எடுத்துட்டேன்டா. உன் பழக்க வழக்க சரியில்லை. இந்த வீடியோவை புருஷனை கட் பண்ணி அனுப்பிறாங்க. கொண்டே வரும் உங்களை போட்டுன்னு சொல்றேன். ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லா வேலையும் பாக்குறாங்கக்கா. நான் உனக்கு தேய்ச்சது பலாயில தேய்ச்சது மாதிரி இருக்கும். இல்லையே புளு புளுன்னு இருந்துச்சு. வாக்கா ரேசா குனிக்காய். எனக்கு அது பிடிக்காது. ஆவிய மனிதாவிய விளையாடுவோம். நீ வேணா குனி. பூராமே உன்கிட்ட இருக்குது பூரா சொல்லு. 2 பேரும் குனிஞ்சு குனிஞ்சு விளையாடலாமா? ஐயோ இங்க இருக்க பெரிய ஆளு பூரா பார்த்துட்டு என்ன செய்ய விஜி? ஐயோ நான் என்ன செய்ய விஜி? என்ன செய்யணும் எதை பண்ணிற? இரு இரு நான் 500 சேர்த்து தரேன். இரு நீ 5000 கொடுத்தாலும் வேண்டாம். அத்தோரம் கொடிக்காவா அரும்பரும்பா வெத்தலையா பொட்டாளும் செவக்கல பொண்ணுரங்கம் ஓம் புருஷே பொன்னுரங்க ஓம்பூருஷே. திருச்சியில இருக்கிறாளா விஜி புள்ள உன கட்டி முடிச்ச ரொம்ப நாளா குத்தமுள்ள. திருச்சியில குடியிருக்கா விஜி புள்ள உன்னை கட்டி முடிச்சா ரொம்ப நாளா குத்தமுள்ள. இது கருது வண்டி தானே? கீபோர்டு ஆர்டிஸ்ட். என்னடா அது? 5 முட்டாய் கொலக்கட்டை இருக்கு. என்ன கொல்கட்டை? உள்ள எல்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட பலாப்பழம் இருக்கு வேணுமா? குச்சி முட்டாய் பலாப்பழம்லாம் வச்சு வைக்க. ஏன் முண்டை இந்த தண்டி ஆளை இழைச்சி போய் தெரியும். நீ போடா முண்டை. ஆமா கீரை முண்டா நீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் 2 பேரும் எதை செஞ்சாலும் ராதா முன்ன நீ பின்ன. நான் பின்னாடி எல்லாம் மாட்டேப்பா. நல்லா இருக்கும். ஐயோ நீ கம்ப விட்டு ஐயோ கம்ப விட்டு பின்னாடி ஐயோ அப்ப ராதாக்கு பின்னாடி உனக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுக்காம கொஞ்சம் கொஞ்சமா திங்கணும். கமான் குருவி ரொட்டி மண்டை.
பொழந்துருவேன்டா. நல்லா பொழந்துட்டு போ, ஏற்கனவே பொழந்துதான் கிடக்கு. கிச்சலா கச்சா குஜலா கிச்சா. பாத்ரோ மருதமணி, மருதமணி, நான் ராதாக்காக வரல, உங்களுக்காக தான் வந்தேன். நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும். ஏ மச்சான் மச்சான் ஓ வாயில வச்சா நல்லா தூக்கி உன் வாயில வைக்க. பெரிய வச்சிருக்கிற மாதிரி வாயில வாயில வைக்கும் போது எனக்கு ஒரு 50 கிராம் அங்க இருந்துல பீ துணி மாதிரி கிடக்கு, தூக்கி வாயில வைக்க. ஏய் ஏற்கனவே பளிச்சுன்னு அடிச்சுட்டா வலிக்குது. மகராஜி நீ வந்தாதே எனக்கு ஏதாவது கிடைக்குது. எது எது இல்ல நல்ல ஒரு பெருமாள் எனக்கு தெரியும். திருச்சி விஜி வந்தா உனக்கு கிளம்புன்னு எனக்கு. ஐயோ நான் நீ வந்தா தானே நான் தூண்டி ஓட்ட கட்டலாம்னே வந்து விழுகுது. ஐயோ ஐயோ நீங்க செய்யுங்க மருதமணி. செய்ய சொல்ற மகராஜி இந்த வெண்ண ஊடால அட போய் தொலைங்க அந்த பக்கம். ஒண்ணே ஒண்ணே நிம்மதியா டுங் டுங் விட முடியும். அத்த மக சொன்னதை வச்சுக்கணும், சரிதான் அத்தனை உடைத்த முகத்துக்கணும், சுகந்தா சுகந்தா. அத்த மக சொன்னதை வச்சுக்கணும், சரிதான் சரிதான். அத்தனை உடைத்த முகத்துக்கணும், சுகந்தா சுகந்தா. என்னடா பொம்பளைக்காக விளக்க மாத்திர ஏன் எடுத்துக் கொள்கிறா அணிமுண்டை? பொம்பளை என்னை கிட்டத்த விடலைண்டா. என்னை கடிக்கிறவங்கள இருந்தா போய் கட்டிப்படி நொட்டிப்படின்றா. இப்ப மகராஜி நல்ல மகராஜி. யாரு பெத்த பிள்ளையோ பாந்து சட்டை தூக்கி தூக்கி கொடுக்குது. ஆனா அல்லையா நீங்க செய்யுங்க. வாட்டு மிஸ்டர் எலிமுண்டை. ஏ மருதமணியை கொல்ல போறான்டா. நீ ஏற்கனவே சொல்லியிருக்கணும்டா. ஆட்டு வாழு மாதிரி என்னடா? ஏய் ஏய் கிடையாது, அங்கிட்டு போ. பாத்தியா இந்த சாக்கில் உளுந்தாடிட்டேன். காளி முண்டை. எந்த ஊர்ல ஆம்பளை பாயும் போது பொம்பளை ஊற ஓட? ஏங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்காக அடிச்சு ஆம்பளை பாயும் போது ஊற ஓட பாய்ச்சல விட மாட்டேன். அவ சைடுல செஞ்சுட்டு இருக்காப்ல. உன் கீப்பர் பந்த பிடிச்சு மருதமணி விடுடா கோத்தா. கைய நீ விடு. என்ன மகன்? சரி மிமிக்ரி பண்ணல. இல்ல இந்த பொம்பளை உனக்கு மட்டும் கூப்பிட்டு வந்தியா? நான் தான் 4300 கொடுத்து புருஷன் கெஞ்சி விரலை உருவி கூட்டு. ஏய் விரல விட்டா? விரலை உருவி வேலைக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்க. இது என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி. நீ காப்பரேட்டிவ் வேணா வாங்கிட்டு போ. ஃபேமஸ் தரவ ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வ. கையை விடு மிஸ்டர் ஏலப்பைய மகனே. கையை விடுறதுக்கு பூரா நகமா இருக்கு. வெட்டிட்டு வாங்க. நான் கப்ளிங்க சொல்லலை. இந்த நீ கையை விடுறா. நான் கையை மசரதான் முடிச்சிருக்கேன். நீ ரெண்டு உசுறு பேரும் ஆகாதவங்க கையை விடுவாங்களா? விடு ப்ரோ. கையை எடுத்துரு. விடுறா. வேணாம். என்ன பண்ணி ப்ரோ? என்ன பண்ணி ப்ரோ? வேணாம். என்ன பண்ணி ப்ரோ? ஏய் கையை விடுறா விட முடியாதா? ஏய் அந்த பையன் இருக்கணும். திருப்பி அதே இடத்துல புடிச்சு பாரு. அப்புறம் என்ன நடக்குது? உன் பேச்சுல சுத்தம் இல்லையே. என்னாச்சு? அதே இடத்துல புடிச்சு பாருன்னா நீ மாத்தில புடிச்சிருக்க. அதே இடத்துல புடிச்சு பார்த்திருக்கணும். நீ சொன்னதை தெரியடா தம்பி. ஆஹா என்னடா மாட்டுக்கு மூக்கிட்ட கயிறு மாதிரி. மண்டையில மதுரை இருக்கு. இதுக்கு வேற வாசிக்கிறாரு பெரிய வாத்தியார் வாத்தியாரு. பாடுற வாசிக்கணும்லையா? ஆமா பாடுறா வாசிக்கணும். என்னத்த கீத மண்டையில மசுறு இருக்குன்னாப்ல. அவன் மண்டையில மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்குத்தானே. நாளை நான் காத்திருந்தேன். பூவோடு
வாய் கிழிஞ்சிச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல. புளிய மரத்தை ஏறி எறும்பு கடிச்சு விழுத்தாட்டம் நினைச்சான். முகரைங்கள அங்கே பாரு. போய் என்ன பண்ண மிஸ்டர் கப்ளிங் மண்டை முகரைய பாரு. என்ன பண்ணாங்க? இப்போ நான் பாரு என்ன பண்றேன் பாரு. நீ பின்னாடி பண்ணுவா உன்னை. மண்டையில மதுரை இருக்கு. ஏய் ஏய். தப்பு தப்பு, வாயில போடு வாயில போடு வாயில போடு. உன்னை எப்படி அவன் விடியறதுக்குள்ள சென்னை ஆக்கிடுவேன். நீ அவன் பாவம்னு இறக்கப்படுற இந்த பத்தியா இங்க வந்து ட்ரில் போட்டு போறேன் பாரு. மருதமணி வாயில போடு வாயில போடு வாயில போடு. ஏ ஆட்டாதடா ஆட்டாத நம்ம ஆட்டாதடா ஆட்டாத ஆட்டாதம்மா ரொம்ப ஆட்டாத. இந்த பஞ்சாயத்தை ஓச்சிட்டு போங்க. என்ன நீ ஆடும்போது நான் கெடுத்துல வரல. ஆமா சரியா. நான் ஆடும்போது நீ கெடுத்துல வரக்கூடாது. அப்படி ஒவ்வொருத்தரா பண்ணணும். உனக்கு எனக்கு நீ பங்கு. ஓகே ஓகே. கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க வேண்டாம். சாலையில சாலையில 2 மரம் உண்டுது. சாலையில வண்டி போகுது 108 சேர்ந்து போகுது. ஐயப்பனுக்கு போற மாலை 108 கண்ணி 2 சேர்ந்துருச்சுடா 108 போட நம்ப முண்டை. சாலையில வண்டி போகுது 108 சேர்ந்து போகுது. அது வெறித்தனமான ஆட்டமா இருக்கு. எது வேணும் சொல் மனம் மணியே மணியே விச்சி புடிச்ச புடியே. ஐயோ இவ்வளவு நேரம் நான் அதுலயே கைய வச்சிட்டேன். அருளனே நீ புடிச்ச புடியில செத்துச்சா வெயிலியே. கடவுளே நானாவது கைய வச்ச அவன் தலைய கொண்டாந்து எழுத வச்சா தெரியுமா? நான் குறிப்பா குறவு மன பிடிக்கலையா? ஐயோ இல்லை உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? அறிவு இருந்த அதுக்கு நீ உன் கூட வர. எதுக்குள்ள உடைய தலையை விடுற? இது தலை போற விஷயமாங்க. போற விஷயமாடா தலை வர்ற விஷயமாடா. ஐயோ ஏய் என்னடா கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்கற. சாரி ப்ரோ உணர்ச்சிவசப்பட்டு குறுக்கு பாதைன உள்ள. ஐயா பாவாடை தூக்கிட்டு உள்ள போனாப்ல மருதமணி. நீ பொத்துமா? அட பொத்தி கிடந்தா அவன் தான் திறக்க வச்சிட்டான். ஐயோ சீ நான் போறேன்டா. ஐயா அப்படி சொல்லாதீங்க மருதமணி. நீங்க ரெண்டு பேரும் நினைச்சா எனக்கு நீ உஜாருனா உஜாரு ஓரஞ்சார உஜாரு உசாரையா உசாரு ஓரஞ்சார உசாரு. நம்ம வாட்டு மிஸ்டர் கதவளி மண்டை வாட் சோகம் எதுல சொருவ போறீங்க? ஏன் புத்ரு மூத்த புத்ரு ஏன் கோபப்படுற? அப்படி சொல்லாதீங்க. ஒன் பேமெண்ட்டே வாங்கிட்டு போறிய கொடுத்துட்டு அப்ப கூட போயிடுறேன். கப்ளிங் தரேன். ஏய் பப்ளிங்னா என்னது? கப்ளிங்ன்றதை விட மாட்டேன் மருதமணி. கப்ளிங்னா என்னது? ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் சொல்லுங்கப்பா. ஏய் ஏய் ராதா ஏன் கெடுக்குற? நீங்க சொல்லுங்க. ஐயா இருத்தா இவ்வளவு நாள் தெரியாம இருந்தா கப்ளிங்டா தெரியும். ஐயோ கோபப்படாதீங்க. சொல்லுங்க என்னது பப்ளிக்? சொல்லுங்க மாப்பிள்ள நீங்க அஸ்லாமுனா நம்ம நமங்க
வாங்குது. ஐயோ சாக்கர் வாடா. எங்கடா ரெண்டு போட்டுக்கிட்டு நல்லா செய்யணும். ஐயோ நல்லா நிக்க வச்சு தெரியல மாடு. ஐயோ கட்டிப்பூடி தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடி நாம கொட்டுக்குள்ளே மாமனிவே பக்கத்தில மயிலதான் எட்டத்தில மாமனிவே பக்கத்தில மயிலதான் எட்டத்தில எம்மம்மா ஏம்மா ஓடு தன்னந்தனி மருதமணி. நீ எங்கே என் நண்பே, நீ இன்றி நான் எங்கே? என்ன செய்யவே இல்லை, துணியை துவைச்சுக்கிட்டு கிடக்குறானே. அப்பதானா நீங்க செய்யுங்க. தூத்துக்குடி கொத்தனார். அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். ஐயோ அது வேற மாதிரி பாடுவாங்களே, நீங்களும் அதே மாதிரி செய்வீங்களா? அப்படி பாட மாட்டேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி அடுத்த வரதா, அடுத்த வரி, அடுத்த வரி. படவடம் வந்துருச்சு. கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரே. என்னங்க இந்த சைடுல குத்திட்டு போயிட்டாரு, அவருக்கு குத்திருச்சு. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு. ராதா உங்களுக்கு என்னாச்சு ராதா? ராதா ஏய் நீ விடு கொஞ்சம் தண்ணியா போட்டு. ஏய் தண்ணி இல்லப்பா. ஐயோ என் தம்பிக்கு இந்த நிலைமையா? என்னங்க ஆச்சு? குத்தும் போது விவரம் அடிச்சிருச்சு. ஐயோ அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆயிடுச்சா? ஐயோ நீ வச்சிருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன பண்ண போகுது? வரும் என்னைய உங்ககிட்ட நெருங்க விட்டானா ஓத ஏறிடுச்சா? ஏறிடுச்சா? ஏங்க அப்படி ஒண்ணு வீங்கின மாதிரி தெரியலையே. நீ போய் தைலம் போட்டு விட்டாரே. நல்லா நீ விடவா? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி. அல்லண்ணே அந்த ஊரை போட்டுட்டு உளுந்த கொண்டு வா, போட்டுக்கிட்டு அரைக்க ஆட்டிடுவோம். ஏங்க கிரைண்டரு செய்வீங்க நல்லா இருக்கு உங்க பெல்ட். இது போச்சு, அது கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்குன்னு சுத்துது. அப்பயும் கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்குன்னா செய்யுமா? இழுத்துக்கிட்டு சுத்துது. ஐயா அப்ப அது நல்லா இருக்காது. மருதங்குடி கொத்தனார் மட்ட கம்பா வாட்டி. வயிறே நிறைஞ்சு வச்சுடா. மூச்சு திணறுதா? மனசு நிறைஞ்சது, வயிறு நிறைஞ்சது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். போச்சுடா போச்சுடா போச்சுடா. ஐயோ யோ 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 பிரியா கண்ட நீதான் காப்பாத்தி விடு. ஏ தெரியாத தெரியாத. ரொம்ப குறைய கூடாது. என்னாச்சுங்க? ஐயோ என்னத்தை திருகிறாரு? ராமா ஐயோ கிராமத்து குலக்கத்துல உள்ள விட போறடா. ஏங்க மருதமணி புடிச்சா பரவாயில்லம்மா, புடிச்சுக்கிட்டு இப்படி திருகுறேன். அது என்ன ஆம்பிளிஃபையரா திருகிறதுக்கு? ஐயா எனக்கு பேசின காசு கொடுங்க, நான் போறேன்யா. ஐயா இவன் உன்ட கிட்ட கிட்ட வர வரவே என்னை கொண்டாலும் கொண்டு வரியா. ஐயோ
எனக்கு வேணாம் இந்த விளையாட்டே வேணாம் சாமி. வேண்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க இது என்னடா விளையாட்டு? விளையாடுறதுக்கு எத்தனையோ விளையாட்டு இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் நின்னு செய்யணும்னு ஆசைப்படுற மருதமணி. எங்க நிக்கிறது? அதுதான் நிக்க விடாம ஆக்கிட்டானே. ஐயோ, இனிமேல் இப்போதைக்கு மண்ணா மதுரை குண்டு மல்லி வாடா போடா தலையில் சூடு திவாமா திவாமா திவாமா. அம்மா மடப்புறம் மாலையாத்தாவோ இல்ல போய் அப்படி ஊதி அள்ளி நெத்தியில திலகம் விடுறாரு. மடப்புறம் காளியாத்தாவே நான் மண்ணள்ளி தூத்தலன்னு அவனை. ஐயோ, ஏன்? தம்பி சொன்னா ஏங்க அவர் உயிர் நாடி அங்கதான் இருக்கா? அங்கதான் இருக்கு. கம்பியை பிடிச்சோன்னு விட்டுரு, எல்லாமே விட்டுரு. அம்மா மாங்குயிலே பூங்குயிலே போட்டுக்கிட்டு, மாங்குயிலே பூங்குயிலே போட்டுக்கிட்டு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே தேடி வந்து கேளு. மகராஜி வந்தா தாண்டா எனக்கு. நல்லா மெத்தையில உட்கார மாதிரி இருக்குமே. மெத்தையிலையா? ஏய், எலும்பு குத்துது. ஐயோ சங்கூதி. சங்கு. ஏய், சங்க ஊதுனியா? நக்க கூடாது. எனக்கு ஊத தெரியாது. எனக்கு நான் இது வரைக்கும் எத்தனை சங்க நக்கி இருப்பீங்க? ஐயோ அருள் கொடுக்க கொடுக்க ஏய், உனக்கு என்ன அருளன் அந்த வேலை பாக்குறாப்லையா? அவனுக்கு போறாம. ஐயோ மருதமணி, நீங்க விஜய் வந்தா மட்டும்தான் ஏறுவீங்களா இல்ல எல்லாத்துக்கிட்டும் ஏறுவீங்களா? எல்லாத்துலயும் ஏற முடியாத வழக்கம் வந்துட்டு அடிச்சு அப்ப இறங்கி தொலை எருமை மாடு. இருத்த இன்னொரு 2 நிமிஷம் வந்துருச்சா? 2 நிமிஷம் ஏய், நல்லி எலும்பு குத்துது. இரு சாமி, அது எலும்பு இல்ல. ஏய், ஏய், நல்லி எலும்பு குத்துது. ஏய் எலும்பு இல்ல, எலும்பு எலும்பு. ஏய், ஆமா, எலும்பிட்டாலும் பீத்துணி மாதிரி. 2 பேர் பஸ் வீட்டுக்கு போங்க. வா போலாம். நாடகமா செக்ஸ் படமா? இதான போன மேடையில் அரும்பாறை வரப்பட்டதுக்கு பான்ஸை போட்டு கம்பு கூட்டில் அரைஞ்சேன். அவள் ஏறிக்கிட்டு இருக்க, நாளைக்கு புருஷன் வந்து என்னையை தானடா வெட்டுவேன் அப்படி நீ நினைக்கிற. ஏறி உட்காந்தது என் தங்க 4 பேரும் ஜூம் பண்ணி ஷூட் பண்ணிட்டேன். எடுத்துட்டீங்களா? வேல்ராஜ் கேமரானே மாதிரி அலசுறாங்க இவங்க. எடுக்கட்டா? எடுங்க, சும்மா நீ எடுக்கட்டா? எடுங்க. குண்ட நரம்புல அடித்து நேற்று போய் கொண்டே வருவேன். எதுக்கு என்ன ஐய, அவள் பேக்ரவுண்டு உனக்கு தெரியாதடா. ஏய், என்னாச்சு? அவன் குடும்பமே பெரிய லெவலில். பேக்ரவுண்ட் திமுடு முட 4 மூட அவனோட இருக்கு. மருதமணி, என்ன என் பேக்ரவுண்டு? ஏன் உங்களை பயமுறுத்துறாப்ல? என்ன எதுக்கு? யார் பார்த்தா என்ன ஆகும்? ஏய், அவன் புருஷன் வந்தான்னா, அவன் குழந்தை வந்தான்னா, மச்சான் வந்தா எனக்கு என்ன? நோ ப்ராப்ளம். ஐயோ, என்ன இப்படி சாதாரணமா சொல்றீங்க? ஏறி உட்காந்த நீ அந்த பிள்ளைய நெஞ்சிலும் நெஞ்சில நல்லி எலும்பு. ஏறி ப்ரோ ஏறி நான் தான் உட்காந்தேன். ஆனா அடி வாங்குறது குத்து வாங்குறது நீனு. எனக்கு இன்னைக்கு நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தது யாரு? நீ தானே? காரியாவட்டியில் ஒரு வடையும் ஒரு டீ வாங்கி கொடுத்தது யாரு? மதுரையில் வந்து வேணும்ன்ற சாப்பிட்றான்னு சொன்னது யாரு? ஏசி காரில் கூப்பிட்டு வந்தது யாரு? 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறது யாரு? அப்போ அவளை கட்டிப்பிடிக்க சொன்னது யாரு? மருதமணி, போகவா? உண்மை ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நீ பெரியம்மா மக வேணும். பெரியப்பாவா? இவர் எனக்கு மச்சான். எங்க மருதமணி? ஐயோ, நீங்க மச்சான், அப்ப அவர் வச்சானா? ஆமா, நான் மச்சான். இந்த உதுத்த முண்டை திருந்த மாட்டான். போட கேன முண்டா. வா. போவா. போத்தா. ஓ, அவர் பச்சை பட்டம் நமக்கு நாத்தே உங்க டோல் கம்பி தூக்குமா? காசா பணமா இருக்கு? டேய், அந்த டோக்கன் போடுறது தானே நீ அவ. இருக்கிற வரைக்கும் தானம் பண்ணிட்டு போவோம். போ போவா. போ. மருதமணி சொன்னாதான் நான் வருவேன். இருக்க இளைஞர் ஊரா நினைப்பாங்க. உங்க அப்படிங்கள எப்படியாவது ஓத தெரியுறோம். அந்த கப்ளிங்னா என்னது? காத்து மேல, காத்து கீழே, காத்து உள்ள, காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப சூத்தடிக்குது. அது ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி விடு. வா. கப்ளிங் என்றால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
மறந்துவிட எடுத்து சொல்ல. சொல்லுங்க 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 மாப்பிள்ளை. ஏய் ஓசு சொல்லுங்க. ஏய் ஓசு நடந்துறாம சொல்லுங்க. அம்மாவே ஓசு சொல்லுங்க. ஓச சூடு பண்ணி கிளப்பி விடுறியே. ஏடா நீ அடிப்ப. அங்கிள் அடிக்க மாட்டேங்க வாங்களே. ஏய் ஊத்த முண்டை இங்கே வா. என்ன முண்டை? நான் ஒன்றுமே செய்யலை, அவன் ஒன்றுமே செய்யாமல் இல்லை. அடியே உன் கூட வந்ததுல இது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப மிச்சம். அடியே நான் தாண்டி மெயின் அப்பன் டிப்பன்ஸ் ஆடுறவன். அவன் சப்சூட்டுக்கு இறங்குறவன் எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. ₹1 கோடி ஒட்டு. அவரு மெயின், நீங்க சப்பவா? ஆமா நான் தப்புறேன். நிஜமா சப்பவா? ஏய் சப்ஸ்டியூட். நான் உள்ளே வரும்போது நீ அங்கே இருந்தேன்னா பல்லுக்கு காய வச்சு ஒரு சிமெண்ட் மூலையில் எழுத்தே வருது. ராதா அவர்களே, ₹1 கோடி கார் வாங்கினாலும் நீ 12 நிமிஷம் இந்த ஓனர் அதில் உட்காந்து வர முடியும். ஆனால் முழுசாக ஓட்டுறவன் டிரைவர் தான். அப்போ வண்டி எஃப்சிக்கு போனவனு வரேன். எஃப்சிக்கு நான் தானே போய் விடணும். எஃப்சிக்குமே நான் கொண்டு போய் விட்டாத்தே எங்கள் எஃப்சி பார்ப்பேன். பேமெண்ட் நான் பேமெண்ட் நீ தான் கொடுத்தாகணும். அதுக்கு என்ன விடுறது? இது ரிவல் சிக்கர் விழுகாதடா. ரிவர்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு ஆட்டிட்டு கூட விழுக விட்டேன். ஒன்னே தான் நீ நோங்குறிய. நீ அப்படியே நிற்கிற தாப்பலை கட்ட மாதிரி. ₹200 தரேன். சாரி ராங் நம்பர். ஏன்டா அதுங்களை இழைக்கிற? இன்னும் நேர காலம் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள இப்படி மூச்சு வாங்கினா எப்படி நீ வண்டி எடுத்து ஓட்டுவ? பலகாய இருந்தா இலைச்சா தாண்டா நிலை செய்ய முடியும். அப்படியா? இலைக்க விட்டு தான் மாட்டை புனிய வைக்கணும். நீங்க செய்யுங்க, அவர் பார்க்கட்டும். விஜி தூக்கிட்டு கம்புக்குட்டில் 8 இங்கே என்ன இந்த பொம்பளை வெளிப்படையாக இருக்காங்க. ஆனால் என்னால் முடியாது. விடு நான் பார்த்துக்கிறேன். உன்னைய கொல்றதுக்கு இதை விட்டு எனக்கு வழி இல்லை. நீங்க பாப்பீங்கன்னு தான் நான் உங்களுக்காகவே வர்றேன். நான் 8 நாளைக்கு தூங்க மாட்டேன். ஐயோ அவனை போட்டு நீங்க செய்யுங்க. லைட்டை ஆஃப் பண்ணப்பா. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம நாடகம் நடத்தி மசரை புடுங்கினே. நீங்க செய்யுங்க. ஆம்பளை ப்ரோ வேறு அங்கே தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து இங்கே ஃபில்டரை பற்ற வைக்கிறேன். இல்லை உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போக வார்த்தை. நீ கேட்டு தானே அப்படி வேலையை பண்ண. நான் என்ன செய்ய போகிறேன்? அண்ணன் நல்லா இருந்தா இந்த தம்பி 4 பொண்ணை குட்டி ஓடிச்சுன்னா ஒரு நாய் குட்டி கொடுப்பியாப்பா? ஓ மூஞ்சிக்கு பிறந்தா ஐயா அவன் மூஞ்சியை பாருங்க வங்குரங்கு மாதிரி. ஐயோ உங்களையே செட்டி அவ்வளோதான். எங்க 2 பிள்ளைக்கு போய் புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? முதல் டிராக்டர் செத்துருவேன். உன்னை பாராட்டணும் தம்பி. என்னத்தை பாராட்டினேன்? அவ்வளோதான் பால் ஊட்டிட்டியே. இல்லை என்ன அங்கிள் நீ என்னதான் ₹1 கோடி வீடு கட்டி கொடுத்தாலும் அதுல எல்லாம் பெருமை இல்லை தம்பி. எத்தனையோ பேத்துக்கு அன்னதானம் சோறு போட்டாலும் அதுல எல்லாம் பெருமையா இருக்கு. எவ்வளவோ பேருக்கு துணி இல்லாதவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறதுலாம் பெருமை இல்லை. ஆனா தினமும் ஒரு ஒம்பளை எனக்கு கூட்டி விடுறவாரு. அண்ணனுக்காக தம்பி அசிங்கப்படலை ப்ரோ. அண்ணே இந்த சிலிண்டர் எனக்கு வேணாம் அண்ணே. நான் விறகு அடுப்பில் காப்பி கொதிக்க வச்சு குடிச்சுக்கினேன். நீங்கள் சிலிண்டரை வச்சு பிரியாணி கிண்டுக்கினேன். என்னங்க அவன் தலையை விட்டு பார்த்து நான் ஓசை மாத்திட்டு முடியலன்னு போயிட்டான். ஓட்ஸ் இருக்கா? போய் வெல்டிங் வச்சுட்டு வா. போ. நான் விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். விஜி உன் வீட்டுக்கு நான் வந்துட்டு 8 நாளைக்கு உன் கூடயே தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஏன் அவ்வளோ நேரம் செய்வீங்களா? 8 நாளைக்கு ஒன்றுக்குமே ஆகாது. 9வது நாள் என்ன மாதிரி அவனுக்கு முளைப்பாரி மாதிரி பூத்தாத்தே. உன் மேலே ஏண்டி ஓமத்திர வாட வருது? அது வரையில யாரும் மூத்திரத்தை பெஞ்சு. அது மூத்திரம் இல்லைடா, ஏன் மூத்திரம்? ஆட பாவி பலே விஜி. என்ன? ஐயோ நீ எங்கன படுப்ப? நானே வேணுக்கு அடியில. அது மதுரை பாட்டு தான் பஸ் ஸ்டாண்டில் படுக்கும்டா. இதெல்லாம் கேட்டுக்கிறேன். நாளைக்கு படுக்கும்னு தெரியாது, வீட்டில் தான் படுக்குவான். எப்படி தெரியுமா காதலை பண்ண போகிறேன்? காதல பண்ணாதீங்க. கண்ணில் பால்
எம்கையாரு கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மணி மணி மத்த நான் வேணா போயிட்டு ஒரு 7 வகை ஜோரை கட்டிட்டு வளகாப்புக்கு வரேன். மூஞ்சியே ஈச வாய் மாதிரி